வெல்கம் டு மை சேனல் மக்களே. டியூஸ்டே vlog எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு கிளைமேட் அப்படியே ரசிச்சுட்டு பாப்பாங்களை கொண்டு பால்வடி விடலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்க கையை பிடிச்சே நடக்க மாட்டுறாங்க. அப்படியே பாப்பாவை பால்வடியில் விட்டுட்டு அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தேன். 4 பாப்பா சேர்ந்துக்கிட்டு அந்த பிளாக் ஃபைட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த கோழி பார்த்துருந்தாங்க. துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சிட்ருந்தேன். கிளைமேட் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிட்ருந்தேன். எனக்கு டியூஸ்டே இல்லையா, அதனால் நம்ம வீட்டில் எப்போவும் சாம்பார் தாங்க டியூஸ்டேனா. அதனால் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு மசிச்சு விட்டுட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டேங்க. நான் எப்போவுமே கோலம் பச்சரிசி மாவில் தாங்க போடுவேன். நான் வீட்லேயே அரைச்சி போட்டது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். 2-3 தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சோன்னா இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கும். இப்படி ஓம் சரவண பவன் சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வர்றது. யார் இந்த பொண்ணு? எங்க போய் என்னம்மா கீழே விழுந்துட்டியா? எங்க சுச்சோ ஓடி போனியா? எப்படி ஓடி போன? ஓடி காட்டு. அப்படி ஓடி போய் எப்படி விழுந்த? எப்படி வா எப்படி விழுந்தன்னு சொல்லு. எப்படி விழுந்த கட்டு. எங்க அடிபட்டுருச்சு? என்னம்மா இப்படி விழுந்து வந்திருக்க? நீ கையை பிடிச்சே நடக்க மாட்டேன் வினேஷ்கா. நீ ஆன்டி கையை பிடிச்சி தானே நடந்து வரணும். ஏன் நான் கை பிடிக்காம வந்த? சரி அம்மா என்ன போட்டு விடுறேன். சரி இன்னைக்கு பால்வாடியில் மிஸ் வந்தாங்களா இல்லையா சொல்லு. வரலையா? ட்ரைனிங் போயிருக்காங்களா? உன்கிட்ட சொன்னாங்களா மிஸ் ட்ரைனிங் போயிருக்கேன்னு? சரி இங்கே பாரு, அம்மாவை பாரு. சரி என்ன சாப்பிட்ட பால்வாடியில்? என்ன பூவா? பருப்பு பூவாவா? சரி பாய் சொல்லிடு எல்லாருக்கும். பாய் சொல்லு. கிசி கொடு, அவா கொடு. பிளேன் கிஸ். பூஜை சம்மாலாம் தேய்ச்சிட்டு பூஜை சம்மாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தான் நான் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு போடுவேங்க. ஓரையில் 6 விளக்கு வச்சு குங்குமஞ்சள் வச்சு விளக்கு ஏற்றுவேன். முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க முருகர் இவர் தான். நம்மளால் முடிஞ்சது எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலாம். உண்மையிலேயே மனசார வேண்டி நம்ம எது கேட்டாலும் கிடைக்கிற ஒரே இடம் எதுனா அது இவர்கிட்ட தாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி எல்லாம் முடிச்சாச்சுங்க. நான் வேல்மாறல் படிச்சுட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். சாதம், சாம்பார், காலையில் வச்சுருந்த காரக்குழம்பு, அப்பளம், ஊறுகாய், இவ்வளோதாங்க. இன்றைக்கி ஈவினிங் பாப்பா ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தாங்க பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். அவள் தூங்கிட்டு இருந்தா. சரி அந்த கேப்லேயே செஞ்சு வச்சுருவோன்ட்டு செஞ்சுட்டேங்க. அப்புறம் எனக்கு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டுட்ருந்தேன். அவங்க வந்துட்டாங்க அதுக்குள்ளே ஆஃபீஸ்லேருந்து. காஃபி குடிச்சிட்டு நம்ம வீட்டில்